அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களோட ஒரு தகவலை பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்படுறேன். பண்பாட்டு ஆய்வாளர் ஐயா தோ. பரமசிவன் எழுதிய பண்பாட்டு அசைவுகள் என்ற நூல்ல இருந்து இந்த தகவலை சொல்றேன் நானு. சித்தர்கள். சித்தர்கள் தான் தலைப்பு. சித்தர்கள்ன்றவங்க யாரு? தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ரொம்ப செல்வாக்கு மிகுந்தவர்கள் சித்தர்கள். இது சித்து வேலை அறிந்தவர்கள் அப்படின்னு இந்த சொல்லுக்கு பொருள். நீரிலும் நெருப்பிலும் காற்றிலும் நடப்பது, குளிக்கிறது, உணவு உடை தேவை இதை பொருட்படுத்தாதது, அதிகாரத்துக்கு எதிராக குரல் கொடுப்பது, ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுவது, துறவிகளாக வாழ்வது, எதற்கும் கட்டுப்படாமல் யாருக்கும் கட்டுப்படாமல் வாழ்வது, இதெல்லாம் சித்தர்களுடைய சித்து வேலைகள். கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கும் அங்கங்க பாத்தீங்கன்னா சித்தர் மடம், சித்தர் அடக்கமான இடம் அப்படின்னு நிறைய கோயில்களை நம்மளால பார்க்க முடியும். நாட்டுப்புற மக்கள்கிட்ட சித்தர்கள் ரொம்ப மரியாதைக்குரியவர்களாகவும் ரொம்ப செல்வாக்கு மிகுந்தவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. இது காரணம் அவங்ககிட்ட பற்றற்ற வாழ்க்கை, அதிகாரத்துக்கு கட்டுப்படாது, இன்னொன்று அவங்களுடைய மருத்துவ அறிவு. மண்ணை கூட மருந்தா மாத்துவாங்க சித்தர்கள் அப்படின்ற நம்பிக்கை தமிழ் மக்களிடையே உண்டு. செல்வத்திற்கும் அதிகாரத்துக்கும் அவங்க கட்டுப்படாம அவங்க செய்யற செயல்லாம் ஏற்கனவே ஓரளவுக்கு அடிமையா இருக்கிற மக்களுடைய விடுதலை உணர்வு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு வடிகாலா இருந்திருக்கு. இவங்க பேசுற இந்த கலக குரல்கள் எல்லாமே அப்படி இருந்திருக்கு. சித்தர்கள் பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாய்வழி செய்தியா செவிவழி செய்தியா கேட்டதெல்லாம் கடந்த நூற்றாண்டுல அச்சு இயந்திரம் வந்த பிறகு அதை அச்சு ஊடகத்துல நம்ம அதை பதிவு செஞ்ச பிறகு 11 சித்தர்கள் அப்படின்னு எழுதிவிட்டாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா 18 சித்தர்கள் தான் வாழ்ந்தாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா உண்மை அப்படி இல்லை. நூற்றுக்கணக்கான சித்தர்கள் நம்மளோட வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த சித்தர்கள்ல நிறைய பிரிவுகள் இருக்கு. 4-5 பிரிவுகள் இருக்கிறாங்க. சிலர் மருத்துவ அறிவு பெற்ற அந்த சித்தர்கள் மருத்துவ பாடல்கள் நிறைய பாடியிருக்காங்க. அவங்க குறியீடா சொன்ன சில சொற்களுக்கு விளக்கம் தெரியாம இப்ப எல்லாம் மனம் போன போக்குல அவங்கவுங்க ஒரு விளக்கம் பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னு ஆய்வாளர் பதிவு செய்யறாரு இங்க. இன்னொரு வகை சித்தர்கள் இரும்பை பொன்னாக்கும் அந்த ரசவாத வேலைகள் அதுல ஈடுபட்டிருக்கிறாங்க மறைவா. இது நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, உலகம் பூரா அந்த இரும்பை பொன்னாக்கும் வேலையில நிறைய பேர் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு ஐயா குறிப்பிடுறாரு. இன்னொரு வகை சித்தர்கள் முழுக்க முழுக்க ஆன்மீக தேடல்ல போயிட்டாங்க. அவங்க எப்படின்னா பற்றற்ற வாழ்க்கை, இந்த உலகம் நிலை இல்லாதது அப்படின்னு இறைவனை அடைகிறதுக்காண்டி ஆன்மீக தேடல்ல இன்னொரு வகை சித்தர்கள் போயிட்டாங்க. ஆய்வாளர் ஐயா இன்னொரு இதை குறிப்பிடுறாரு. இஸ்லாமிய படையெடுப்புக்கு பிறகு கஞ்சா புகைக்கும் வழக்கமும் அபினி உண்ணும் பழக்கமும் இருந்தது. இந்த கஞ்சா இதுல ரொம்ப மூழ்கி போன சிலரை சித்தர் கணக்கில் மக்கள் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கடுத்து இன்னொரு வகை சித்தர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள் இவங்க தான். கோயில் வழிபாடு, பூசனை, பார்ப்பனர்கள், அப்புறம் புனிதமா கருதப்பட்ட வேதம், கோயில், குளம், அப்புறம் அது சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள், சாதி ஒடுக்குமுறை, இது எல்லாத்துக்கும் எதிராக குரல் கொடுத்த கலக குரல் கொடுத்த சித்தர்கள். இவங்க இதை எதையுமே ஏத்துக்கல, இது எதையும் மதிக்கல. இந்த சித்தர்கள் இது எல்லாரையும் எதிர்த்தாங்க. இப்ப 13ஆம் நூற்றாண்டுல சோழ பேரரசு வீழ்ச்சி அடைஞ்ச பிறகு இந்த கலக மரபு அந்த நேரத்துல இந்த கலக மரபு தொடங்கி இருக்கு. பார்ப்பனர்களுக்கும் வேளாளர்களுக்கும் இடையே ரொம்ப முற்றி போயிருச்சு சண்டை. அதுக்கப்புறம் வேளாளர்கள் தனியா சைவ மடங்களை இவங்களே உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதையும் பதிவு செய்யறாரு. அப்போ தான் சித்தர் பாடல்கள் சில நான் ஒரு பாடல் பாடி காமிக்கிறேன். சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, வேர்ப்பு இறைப்பு வந்த போது வேதம் உதவுமா, குலம் குலம் என்பதெல்லாம் குடுமியும் நூலும் தானா, கோவிலாவதேதடா குலங்களாவதேதடா. இந்த பாடல்கள்லாம் நம்ம இதனுடைய பொருள்லாம் விளங்கி கொள்ளணும். நம்ம சித்தர் பாடல்களுக்கு பொதுவா கால வரையறுன்றது கிடையாது. ஆனா 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இது எல்லாமே சித்தர் பாடல்கள் தோன்றிருக்கின்ற உறுதியா சொல்றாங்க ஐயா. பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், சிவவாக்கியர் இவங்களுடைய பாடல்கள் நம்ம எழுத்தறிவில்லாத மக்களுக்கும் எளிய வகையில சென்றடைகிற மாதிரி நிறைய இருந்ததுனால இந்த பாடல்கள் நம்ம மக்கள் மனதில் நிறைய இடம் பிடிச்சிருக்கு. இதுக்கடுத்து 14 சித்தர் பாடல்கள்ல சேர்க்கப்படாத பாய்ச்சலூர் பதிகம் அப்படின்றது அந்த 10 பாடல்களையும் இதுல சேர்த்திருக்கிறாங்க. அதனுடைய காலம் 14ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்க. இஸ்லாமிய மரபு அதுக்கு அடுத்து இருக்கு இல்லையா, அதுலயும் சித்தர் மரபு உண்டு அப்படின்னு சொல்றாரு ஐயா. இவங்களை சூஃபி அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூஃபி மரபு கிபி 16ஆம் நூற்றாண்டுல பக்தாதுல தொடங்குச்சு. அங்க இருந்து வந்ததுதான் இந்த சூஃபி மரபு அப்படின்னு அவங்க தமிழ்நாட்டுல அவங்களும் சூஃபி பாடல்கள் நிறைய ஏற்றிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நெல்லை மாவட்டத்துல காலங்குடியிருப்பு மச்சரேகை சித்தர், குமரி மாவட்டத்துல தக்கலை பீர் முகமது பாப்பா, அப்புறம் முகவை மாவட்டத்துல இளையாங்குடியில கச்சி பிள்ளையம்மாள், அப்புறம் இப்போ கடந்த நூற்றாண்டுல சென்னையில குணங்குடி மஸ்தான் சாஹிபு, அப்புறம் இவங்கெல்லாம் இஸ்லாமிய சூஃபிகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 14 சித்தர்லயே கம்பளி முனிவர்னு ஒருத்தர் இருக்காரு. அவரையும் இஸ்லாமிய சூஃபி அப்படின்னு தான் சொல்றாங்க. இவங்களுடைய இப்ப சித்தர் மடத்துல சித்தர்கள் செல்வாக்கு பெற்றதுக்கு காரணம் என்னன்னா,
சித்தர்களின் குரல் பெரும்பாலும் சாதி சமயத்தால ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலா இருந்துச்சு. சித்தர்கள் அதிகாரங்களுக்கு கட்டுப்படவே இல்லை. அவங்களுடைய பாடல்கள் எல்லாமே எழுத்தறிவு இல்லாத மக்களும் மனப்பாடம் செய்யற அளவுக்கு எளிமையா இருந்ததுனால இது மக்களிடையே வெகு விரைவாகவும் எளிமையாகவும் போய் சென்றடைஞ்சிருச்சு. இவங்க நம்மளுக்காக ஒருத்தர் குரல் கொடுக்குறாரு அப்படின்றதுனாலதான் சித்தர்கள் இவ்வளவு வரவேற்பு பெற்றிருக்கிறாங்க. இதே காலகட்டத்துல வடநாட்டுல நாத சித்தர் அப்படின்னு ஒரு மரபு உருவாயிருக்கு. அவங்களுடைய மடத்துக்கு தலைமைக்கு பேர் வந்து ஸ்ரீ லட்சாயத ஸ்ரீ அப்படின்னு வச்சுதான் அவங்க பேர் வைக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டிலும் சைவ மடங்கள் சிலர் புதிதாக இப்ப நிறைய உருவாகுறாங்களே மடாதிபதிகள், அவங்களுடைய பேர்லாம் ஸ்ரீ அப்படின்னு வைக்கிற காரணம் இதுதான் அப்படின்னு சொல்றாரு ஐயா. இதற்கு அப்புறம் தான் இந்த கோயில் கட்டி குரு பூஜை செய்யற வழக்கம்லாம் வந்திருக்கு அப்படின்றாரு. சித்தர்களை பற்றிய ஒரு சின்ன தகவல் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொண்டேன். இதை பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.